ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என் பையனோட பர்த்டே கேக் மேக்கிங் வீடியோ 3 டயர் கேக் வந்து நான் மேக் பண்ண போறேன். சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம டின்ன வந்து கவுத்தி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும். எப்படி ஹைட் கிடைக்குது, எந்த மாதிரி டின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம கேக் செய்யும்போதா இருந்தாலும், நம்ம வைக்கிற இடமும், டின்னும், நம்ம செய்யக்கூடிய பாத்திரம் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. டின்ன ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே கழுவி எடுத்துக்கங்க. ஏன்னா, அதுக்கு இடையில மண்ணு, தூசி ஏதாவது இருந்தா கேக் ஸ்மெல் கொடுத்துரும். ஸோ அதனால ஆயில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் லைன் பண்ணிக்கோங்க. ஹைட்டாக உள்ள பட்டர் பேப்பர் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். கேக் நிறைய வேகிறப்போ நமக்கு வந்து அந்த பட்டர் பேப்பருக்குள்ளேயே இருந்துக்கும். நம்மளை மீறி அதிகமாகிடுச்சுன்னா நான் சொல்ல வரேன். தென் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் லைன் பண்ணுறப்போ உங்களுக்கு கேக் சாஃப்டாக வரும். ரொம்ப ஹார்ட் கொடுக்காது. அதனால தான் ஈஸியாக ரிமூவும் கூட ஆகிடும். பட்டர் பேப்பர் கீழேக்கும் மேலேக்கும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் புதுசாக அகோராவோட ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய அவனும் அகோராவோடது தான். ஸோ ஸ்டாண்ட் மிக்சரும் அதே பிராண்ட்லேயே வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சனால இது பார்த்திங்கன்னா 8 ஸ்பீட் லெவல் இருக்குது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வால்வ் இருக்குது. இதை தூக்கி நம்ம வந்து ஈஸியாக அந்த மிடில் இருக்கிற பவுலை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு நிறைய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. விப் பண்ணுற அடாப்டர், டோ மேக் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 3-4 அடாப்டர் இருக்குது. இதுக்கு ஒரு மூடியோட லிட்டோட கொடுத்துட்றாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர்பை 7000 வருது. உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ண போகிறேன். இது ஒரு மெமரபிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பையனோட பர்த்டே அப்போ மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் 3 டயர் கேக் பண்ணுறதுனால நான் கேக்கோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அளவுகள் வந்து 1/2 kg கேக்குக்கான அளவுகள். நான் வந்து இப்போ வந்து கீழே இருக்கிற பேஸ் வந்து 2 kg, 1.5 kg, 1/2 kg அப்படின்னு நான் சொல்லி தனித்தனியாக மேக் பண்ண போகிறேன். இதுக்கான அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மிக்சர் இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ஹேண்ட் விக்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து கேக் ஈஸியாக செய்யலாம். ஸோ இதோட அளவுகளெல்லாம் கீழே செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேக் செய்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக கையாளணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேக் சொதப்பறக்கான வாய்ப்பும் உண்டு. நம்மளோட டைம் சேவிங்காக போட்டு அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னு வைங்களேன், அது நம்மளே டார்ச்சர் பண்ணிடும். எப்போ டின்னில் வந்து மாவு ஊற்றும் பொழுதும் 3/4 கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம டின் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் டின்னுக்குள்ளேயே வேக் ஆகும். கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை நம்ம அதிகப்படுத்தி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எழும்பும். நீங்கள் 3/4 ஊற்றினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கேக் வந்து பேக் ஆகிடும். நான் சொன்ன இதே அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி கேக் செய்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து நான் முன்னவே வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா வெதுவெதுனாக இருக்க தண்ணியில் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் 3 லேயரும் 3 விதமான ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். ஸோ முன்னவே இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் விட்டுட்டா நம்ம வேணுங்கிறப்ப க்ரஷை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தென் நீங்கள் எப்போ கேக் செஞ்சாலும் ஃப்ரிட்ஜு ரொம்ப க்ளீனாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு வந்து ஏதாவது மல்லிகைப்பூ, ஆனியன் இந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பால், பட்டர் இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அதனால் எல்லா கேக்கையும் பேக் பண்ணிவிட்டு நல்லா கிளின் ராப் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நான் எல்லாமே வந்து க்ரம் கோட் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். பர்த்டேக்கு முந்தத்த நாள் நைட்டே வந்து நான் கேக் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு டீட்டெயிலான வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து எப்படி அலைன் பண்ணணும், எப்படி வந்து கேக்கை நான் வந்து டெக்கரேட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிஸியில் இருந்தனால நான் எல்லா வீடியோவையும் கவர் பண்ண முடியல. நான் பண்ணக்கூடிய 3 டயர் கேக்கில் ஃபர்ஸ்ட்டு சீட்டா, செகண்ட் டைகர், தேர்டு கீழே வந்து வுட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி அவனுக்கு அனிமல்னால் ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் கொடுத்துருந்தேன். நான் பண்ண கேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் விப்பிங் க்ரீமில் சின்ன ஃபாண்டன்ட் ஒர்க்கோட இந்த நான் கேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோ சாஃப்டாகவும் நீட்டாகவும் கேக் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோம் பேக்கிங் பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணக்கூடிய ரெசிபிகளை உங்களுக்கு லைன் பை லைனாக நான் கொடுத்துட்டு வரேன். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மகிட்ட ப்ரௌனி, கப் கேக்ஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்ம வந்து ஆல் ஓவர் ஷிப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். குழந்தைகிட்ட இருக்கிற சந்தோஷத்த பார்க்கும் பொழுது, வேற எந்த ஒரு ஹாப்பினஸும் எனக்கு தெரியல. அவனுக்கு ரொம்ப ஆர்வமா போச்சு. அவனுக்கு புடிச்ச தீம்ல கேக் கட் பண்ணி, சூப்பரா டெக்கரேட் பண்ணி அன்னைக்கு நாள் முடிஞ்சது. ஸோ அவனு இப்போ 3rd பர்த்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவனுக்கு இருக்கிற ஆர்வத்த பார்த்தீங்களா? கேக்க எப்படா கட் பண்ணுவோம்? கேக்க எப்படா சாப்பிடுவோம்? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துல எனக்கும் அது மனநிறைவா இருந்துச்சு. உங்களுக்கான கேக்க நீங்களே வீட்ல பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு, ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து ஹோம் பேக்கிங் தான். நீங்களும் லேர்ன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.